வணக்கம் நண்பர்களே. பிரேம் ராவத்னு ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் மெடிடேஷன் பற்றி தான் கூட புக்ஸ் எழுதியிருக்கார். அவர் ஒரு தடவை இன்ஃபோசிஸ் பூனேக்கு போய் அங்கே எம்ப்ளாயீஸ் கூட ஒரு கலந்துரையாடலுக்கு போயிருக்கார். அந்த கலந்துரையாடல் போத ஒரு எம்ப்ளாயி அவர்கிட்ட கேட்குறார், வாழ்க்கையில் நீட் அண்ட் வாண்ட் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறார். அதுக்கு பிரேமராவ் சொல்கிறார், இது அருமையான கேள்வி, வாழ்க்கைக்கு தேவையான கேள்வியும் கூட. அதுக்கு பதில் சொல்கிறார். அந்த பதிலை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறார், வாழ்க்கையில் நீடு இல்லைன்னா வாண்டே கிடையாது, நீடு இருக்கிறதுனால தான் வாண்ட் இருக்குது அப்படிங்கிறார். நீடுங்கிறது என்ன? அடிப்படை தேவை, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. இப்போ நம்ம சுவாசிக்க மூச்சு காற்று தேவைப்படுறது, அது நீடு, அடிப்படை நீடு. தாகம் எடுக்கிறது, குடிக்க தண்ணி தேவைப்படுறது, அது அடிப்படை நீடு. பசிக்கிறது, சாப்பாடு தேவைப்படுறது, அது அடிப்படை நீடு. இதெல்லாமே அடிப்படை நீடு. லா ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்றாரு. இந்த லா ஆஃப் த்ரீனா என்னன்னா, ஒருத்தர் 3 நிமிஷம் மூச்சு விடலைன்னா இறந்துருவாராம். ஒருத்தர் 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்தா இறந்துருவாராம். ஒருத்தர் 3 வாரம் சாப்பிடாம இருந்தா இறந்துருவாராம். இது ஜெனரல் ரூல் அப்படிங்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் அடிப்படை தேவை. இந்த சாப்பாடு, தண்ணி, மூச்சு, காற்று, இதெல்லாமே அடிப்படை தேவை. ஆனால் இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பாருங்க, அதுதான் வாண்ட். அங்கே தான் அந்த வாண்ட் வருது. இப்போ பசிக்கிறது, சாப்பாடு வேணும், அது அடிப்படை நீடு. ஆனால் என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது தான் வாண்ட்டு. அதாவது நம்ம சாப்பாடு தான் என்ன பண்ணுறோம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக தான் சொல்கிறோம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நான், சப்பாத்தி, ரோட்டி, இதெல்லாமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஐட்டம். ஸோ இந்த மனசுக்கு பிடிச்ச ஐட்டங்களை நம்ம சொல்கிறோமே, அதுதான் வாண்ட்டு. நீடு பசி, வாண்ட்டுங்கிறது இந்த ஐட்டங்களை தான் நம்ம சொல்கிறது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் சொல்கிறது. அதாவது வாண்ட்டுங்கிறது மனசை பொறுத்து இருக்கு. இப்போது அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாகவே போகலாமே. நமக்கு மானத்துக்காக ட்ரெஸ்ஸு தேவை, அது நீடு, அடிப்படை நீடு. இந்த எது போல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம மனசு ஆசைப்படுறது, பேண்ட்டை போட்டுக்கணுமா, ஜீன்ஸை போட்டுக்கணுமா, டிஷர்ட்டை போட்டுக்கணுமா, ஃபுல் ஷர்ட்டை போட்டுக்கணுமா, ஜிப்பா போட்டுக்கணுமா, இது வாண்ட்டு. ஸோ இதுதான் நீட் அண்ட் வாண்ட்டு. இதே மாதிரி தான் கூரை வேணும், நமக்கு நம்ம இருக்கிறதுக்கு கூரை வேணும். ஆனால் அந்த கூரையே எது போல் கூரையாக இருக்கணும், ஒரு பெரிய பங்களாவாக இருக்கணுமா, இல்லை சின்ன வீடாக இருக்கணுமா, இல்லை மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருக்கணுமா, இது வாண்ட்டு. இதுதான் சொல்கிறாரு, நீட் அண்ட் வாண்ட்டுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது நீடு இல்லைன்னா வாண்ட் இல்லை, அந்த நீடை பேஸ் பண்ணி தான் வாண்ட் இருக்குங்கிற. சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகம் உண்டு, சித்தே பிரசன்னே புவனம் பிரசன்னம், சித்தே விஷண்ணே புவனம் விஷண்ணம், அதோபிலாஷோ எதித்தே சுகே சியாத் சித்த பிரசாதே பிரதமம் எதஸ்வ. அதாவது உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகமே உங்களுக்கு சந்தோஷமாக தெரியுமா? உங்கள் மனசில் ஒரு நிராசை இருந்தால் இந்த உலகமே நிராசையாக தெரியுமா? அதனால் எப்போவும் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. எப்போவும் சந்தோஷமாக வச்சுட்டீங்கன்னா இந்த உலகமும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறது இந்த ஸ்லோகம். இந்த நிராசைங்கிறது எங்கே வருது? இந்த ஆசைப்படுறோமே, இந்த ஆசைகள் பூர்த்தி ஆகாத போது அது நிராசை ஆகிடுறது. இந்த நிராசையினால தான் மனசில் சஞ்சலங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வருது. அதனால என்ன பண்ணணும், நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஆசைகளை கட்டுப்படுத்து, ஆசைகளை கட்டுப்படுத்து. ஆசைப்படு, வேண்டாம் சொல்ல, அந்த ஆசை உன்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது லகான் போட்டு நீ பிடிச்சிருக்கணும். உனக்கு என்ன தேவையோ, என்ன அடிப்படை தேவையோ, அந்த தேவைக்கு ஏற்ற விஷயத்தை தான் நீ ஆசைப்படணும். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. வீடு வேணும்னு நீ ஆசைப்படணும். ஆனால் அந்த வீடு வேணும்னா உன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வீடை பார்க்கணும். ஆரம்பத்திலே ஒரு பெரிய பங்களாவை பார்த்தானா அது நடக்காது, அது பேராசை. அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் அங்கே தான் கேப் விழுறது. கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வாங்கணும். இதுவே ஆரம்பத்திலேயே ஒரு ஆடியோ வாங்கணும், ஒரு BMW வாங்கணும்னு நினச்சானா அது பேராசை. நீடுங்கிறது அடிப்படை தேவை, மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இந்த வாண்டுங்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்ய மனுஷன் ஆசைப்படுறது. மனுஷனுடைய மனசை பொறுத்து. மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல், நம்ம ஒரு லிமிட்டோடு ஆசைப்பட்டு, அதாவது நம்ம நீடு பூர்த்தியாகணும், நம்ம நீடு பூர்த்தியாகணும். அதுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுவோம், சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கட்டுப்பாட்டு, ஒரு லகான் போட்டு நம்ம மனசை பிடிச்சி வச்சாலே
வாழ்க்கையில் பிரச்சனையும் வராது, சந்தோஷம் தானே. அந்த ஸ்லோகத்தில் சொல்ல மாதிரி நாம் சந்தோஷமாக பார்ப்போம், எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்ப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் நம்மக்கிட்ட வரும், உலகம் நமக்கு சந்தோஷமாக தெரியும், மனசில் சந்தோஷம் நிரந்தரமாக கூடியிருக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.